நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த கொரோனா காலம். வெளிப்படையாக என்ன சொல்லப்போனா மன்னிப்பு கேட்கின்றார். அப்பதான் வெளிப்படையாக சில விஷயங்கள் இது சில பேருக்கு தெரியும். அதாவது சினிமா சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தை சேர்றவர்களுக்கு தெரியும். அவருக்கு வந்து அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது. சிங்கப்பூர்ல எலிசபெத் இதுல நடந்தது. மருத்துவமனையில் நடந்தது எல்லாமே சில பேருக்கு தெரியும். அது வந்து மாற்று சிகிச்சை பண்ணிருக்கார் அப்படிங்கிறது தெரியும். உடல் உறுப்புகள் தானம் வாங்கியிருக்கார் அப்படிங்கிறது தெரியும். இது எல்லாமே ரகசியமாக இருந்தது. ரொம்ப சில பேருக்கு தான் தெரியும். அந்த நேரத்தில் தான் அவர் என்ன சொல்றாரு, இந்த கொரோனா ரொம்ப தீவிர தொற்றாக மாறிக்கொண்டிருக்கின்றது. மோசமான காலகட்டத்தில் இருக்கும். இது எனக்கு ஒரு பிரச்சனை வர்றதுங்கிறது வேற. என்னால என்னுடைய கூட்டத்திற்கு வர்றீங்க, ரஜினியோட கூட்டத்திற்கு வந்து கொரோனா தொற்றில் இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தி எனக்கு வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்காரு. விஜய் மாதிரி கரூர்ல கூட்டத்தை சேரி எவன் செத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. நான் சாமியானா போடாம கோயம்புத்தூர்ல சூரஜ் ஒருத்தர் கொண்டாலும் பரவாயில்ல. அப்படி அவர் யோசிக்கவே கிடையாது. தன்னோட ரசிகர்களுக்காக உண்மையிலேயே தன் ரசிகர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவர் நினைச்சு அந்த ஒரு மெடிக்கல் ரீசனுக்காகத்தான் அவர் விலகிறார். ஏங்க அவரு பயந்தாரு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அப்படி துணிச்சல் மிக்கவர் அவர். விஜய் மாதிரி எனவே படம் ரிலீஸ் பண்ணிருக்கம்மா அப்படி கையை கட்டிட்டு போற எங்கேயும் நிக்கல. ஜெயலலிதாட்ட மட்டும் கிடையாது. மாஸ்டர் படத்தை எடப்பாடி பழனிசாமி கை கட்டி நின்னாருங்க விஜய். ஜெயலலிதா சில பேர் சொல்லுவாங்க பெரிய ஆளுமை வழியில குழந்தை நிக்க வச்சாங்க பாத்தியா அவங்க எங்க அம்மான்னு சொல்லி இவங்க எல்லாம் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி போய் இவர் கை கட்டி தான் நின்றுட்டு இருந்தாரு. ஐயா தயவுசெய்து மாஸ்டர் ரிலீஸ் பண்ணி விடுங்கயான்ட்டு